ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, என்ன துக்கமாக இருக்கிறீங்களான்னு. ஏண்டா இயேசு செத்து போயிட்டேன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி நாங்கள் கருப்பு சட்டை போட்டு கொஞ்சம் துக்க முகமாக அப்படிலாம் இருப்போம். ஆனால் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்கள் இந்த நேரத்திலும் கூட நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய 7 வார்த்தைகளை, நீர் சிலுவையிலே சொன்ன அந்த 7 வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் தியானிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை நீங்கள் பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆவியானவரே, நீர் எங்களோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. நீர் சொன்ன வார்த்தையிலிருந்து நாங்கள் எதை கற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவரே? எதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும், எதை நாங்கள் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எங்களோடு நீங்கள் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் பேசுங்க, இடைப்படுங்க. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஹல்லேலூயா. ஓகே, நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற தலைப்பு இயேசுவின் 7 இணையற்ற வார்த்தைகள். சொல்லுமா, பக்கத்தில் காப்பாது. இயேசு சொன்ன இணையற்ற 7 வார்த்தைகள். நாங்கள் இவைகளை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஒருவர் எடுத்து வாசித்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனம். 1 கொரிந்தியர் 1வது வசனம் 18வது 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஒன்று கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த சிலுவையின் உபதேசம் இன்றைக்கு நிறைய பேருக்கு அப்படியா இருக்குண்டா பைத்தியமாக தோணுகிறது. இன்றைக்கு சிலுவை என்றால், அல்லாவிட்டால் இயேசு என்றால், அல்லாவிட்டால் கிறிஸ்தவம் என்றால் இன்றைக்கு மக்கள் நினைக்கிறார்கள் ஒரு பைத்தியகார கூட்டம் போல கண்டு. ஆனால் வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது அது நமக்கு தேவ பலனாயிருக்கிறது. சொல்லுவோமா? அது நமக்கு தேவ பலனாயிருக்கிறது. சிலுவையின் உபதேசம் ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள்ளாக மாற்றுகிறது. ரட்சிப்பு என்கிறதுக்கான மீனிங், அதற்கான அர்த்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருவர் மரிக்க போகிறார், மரணத்துக்கு துடித்து கொண்டிருக்கிறார். ஒரு கடலில் விழுந்துட்டார், அல்லாவிட்டால் ஒரு குளத்தில் விழுந்துட்டார். அவர் மரணத்துக்கு துடிச்சு கொண்டிருப்பார். அந்த மரண வேதனையில் யாராவது ஒருவர் காப்பாற்ற வருவார்களாண்டு. அப்போ ஒரு நீச்சல் தெரிஞ்ச ஒரு ஆள் அதுக்குள்ளே பாஞ்சி அவரை தூக்கி கொண்டு வரும்போது அவருடைய மனம் எப்படி இருக்கும்? அதுதான் ரட்சிப்பு. ஆண்டவராகிய இயேசுவும் இந்த ரட்சிப்பை எங்களுக்கு தருவதற்காகவே அவர் அந்த மரணத்துக்குள்ளே அவர் குதித்தார், அந்த மரணத்தை அவர் சந்தித்தார். அந்த காரியங்களை குறித்து இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் சில காரியங்கள். ஏன் இயேசு மரிக்க வேண்டும், ஏன் இயேசு மரிக்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, அது தேவனுடைய நோக்கமாக இருந்தது. இந்த மனுக்குலம் எல்லாமே பாவத்துக்குள்ளே மறைத்து கொண்டு போனது. அந்த பாவத்தில் இருந்து மனிதனை மீட்டெடுப்பதற்காக இயேசு பயன்படுத்தின ஒரே வழி இந்த சிலுவை மரணம். இதுக்கு நிகராக வேறு வழிகள் இல்லை. இன்றைக்கு மனிதர்கள் ஆட்டு ரத்தம், மாட்டு ரத்தம் என்று சொல்லி இன்றைக்கு மனிதர்களை கூட கொலை செய்து கடவுளுக்கு பலிகளை செலுத்துகிறார்கள். ஆனால் அவைகள் எல்லாம் மன திருப்திக்காக இன்றைக்கு மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவரே சொந்தமாக வந்து என்னுடைய உங்களுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே அவர் மரித்தார். எனவே தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆதியாகமம் 3:15 சொல்லுகிறது, உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் நான் பகையை உண்டு பண்ணுவேன். நீங்க பார்த்தீங்கன்னா, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு தெய்வம் எங்களுக்காக மரிக்கும்படியாக அவர் ஆயத்தப்படுத்தப்பட்டார். ஹல்லேலூயா. நம்புகிறீங்களா? உலகம் உருவாக்கப்படுகிற பொழுதே அவர் எங்களுக்காக மரிக்கும்படியாக அவர் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி நீங்க பார்க்கலாம், இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டார். நீங்கள் பார்க்கிற பொழுது பிலிப்பியர் 2வது அதிகாரம் சொல்லுகிறது, அவர்
எங்களுக்காக அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். எங்களுக்காக வந்து மரிக்க வேண்டியதே அவருடைய நோக்கமாக இருந்தது. அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம், எங்களுடைய ரட்சிப்பின் ஆதாரம் இயேசு தான். இன்றைக்கு வேறு வழி இல்லை. நிறைய உலகத்தில் பல வழிகள் என்று சொல்லுகிறார்கள், இல்லை. ஆனால் இயேசு மட்டுமே எங்களுக்கு ஒரே வழியாக இருக்கிறார். நீங்கள் பார்க்கலாம், யோவான் 12வது அதிகாரம் 27 சொல்லுகிறது, இயேசு தாமாகவே என்ன செய்தார்? அந்த மரணத்தை விரும்பி போனார். ஒளிஞ்சி அல்லாவிட்டால் ஐயோ விருப்பம் இல்லாமல் அறக்குறையோடு இல்லை. அவர் முழுமையாக எங்களுக்காக அவர் மரித்த தேவனாக இருக்கிறார். அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம், அன்றைக்கு இயேசுடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய வருகையை பற்றி இன்றைக்கு பிழையான உபதேசங்கள் இருக்கிறது. ஒரு தியோலஜியன் சொல்லுகிறார் இப்படி, இயேசு சிலுவையிலே மரிக்கவில்லை, அவர் மயக்கத்தில் இருந்தார், காற்று பட்டவுடனே அவர் உயிரோடு எழுந்து விட்டார். இன்றைக்கு சிலர் சொல்லுகிறார்கள், ரோமர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இல்லை, அவருடைய உடலை என்ன செய்து விட்டார்கள்? திருடி கொண்டு போய்விட்டார்கள். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு இயேசுடைய வருகையும் இன்றைக்கு மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒன்று இல்லை, இயேசு திரும்ப வரமாட்டார், அது சும்மா ஒரு கற்பனை கதைகள் என்று சொல்லி இன்றைக்கு மனிதர்கள் தேவனுடைய இந்த பிறப்பு, அவருடைய இறப்பு, அவருடைய வருகை, இவைகளை குறித்து துர்உபதேசத்துக்குள்ளாக மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நான் உங்களை பார்த்து சொல்லட்டும், இயேசு உண்மையாகவே இந்த உலகத்திற்கு வந்து பிறந்தார். அவர் உண்மையாகவே அவர் சிலுவைக்கு போனார், அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் எங்களுடைய விசுவாசம், எங்களுடைய நம்பிக்கை, அது உண்மையாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், இந்த கடைசி வாரங்கள், நாங்கள் போன வாரத்திலிருந்து சில காரியங்களை பார்க்கிறோம். இயேசு போன ஞாயிற்றுக்கிழமை அவர் என்ன செய்தார்? பவனி வந்தார். இது எப்போ? 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த சம்பவம். இயேசு அந்த கழுதையிலே அவர் பவனி வருகிறார். அதன் பிற்பாடு நீங்கள் பார்க்கலாம், ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். அதன் பிற்பாடு அவர் போதனை செய்கிறார். நீங்கள் பார்க்கலாம், 24வது அதிகாரம், கடைசி காலத்தில் என்னென்ன நடக்கும் என்பதை குறித்து அவர் இந்த நாட்களில் தான் அவர் சொல்லியிருக்கிறார் அந்த சீஷர்களோடு கூட. அது மட்டுமல்ல, ஒலிவமலை சம்பாசனை, ஒலிவமலையில் போய் சீஷர்களோடு அவர் என்ன செய்கிறார்டா? நிறைய பேசுகிறார், அவர்களை திடப்படுத்துகிறார். அடுத்த கட்டம், இந்த சபையை, இந்த மக்களை கொண்டு செல்ல வேண்டும் என்பதை குறித்து இயேசு இந்த வாரத்தில், போன வாரத்திலே அவர் பேசிக் கொண்டிருந்தார். அதே மாதிரி ராபோஜனம், அவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த பந்தியிலே தேவன் சீஷர்களுக்கு மாதிரியை காண்பித்து கொடுக்கிறார். நீங்கள் ஒருவருடைய கால்களை கழுவ வேண்டும், நீங்கள் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்கிற பொழுது நீங்கள் உங்களுடைய பொசிஷன் எல்லாவற்றையும் நீங்கள் இறக்கி வைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதே மாதிரி நீங்க பார்க்கலாம், அந்த ராபோஜனத்தை முடித்து அடுத்த இரவே அவர் கைது செய்யப்படுகிறார். இந்த ஆசாரியர்கள், இந்த ரோம போர் சேவகர்கள், இவர்கள் வந்து இயேசுவை கைது செய்கிறார்கள். கைது செய்த பிற்பாடு 6 முறை அவர் நேற்றைய நாளிலே 6 தடவைகள் அண்ணா காய்பாபா என்று சொல்லி அந்த பக்கத்தில் இருக்கிற அவர்கள், அதே மாதிரி இந்த பிலாத்து இவரிடத்தில் கொண்டு போய் அவரை விசாரிக்கிறார்கள். 3 காரியத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். ஒன்று, முதலாவது மத சம்பந்தமான காரியத்துக்குள்ளே அவரை மாட்ட வைக்கிறார்கள். இவர் வந்து ஆலயத்தை இடிப்பாராம், இவர் வந்து நாங்கள் இவ்வளவு காலமும் மோசையுடைய பிரமாணத்தை கட்டி காத்து கொண்டு வந்தோம், ஆனால் இவர் சொல்லுகிற விஷயம் வந்து எங்களுடைய மதத்துக்கு முரணாக இருக்குது என்று ஒரு விஷயத்தை செய்தார்கள். 2வது அவர்கள் செய்தாது அரசியல், அதாவது இந்த பிலாத்துவுக்கு, ரோமருக்கு விரோதமாய் இவர்தான் ராஜா என்று சொல்லி என்ன செய்தார்கள்டா? ஒரு விதமான புரளியை கிளப்பி அவரை எப்படியாவது மறைக்க வைக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டம் தீட்டினார்கள். அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம், இவர் வந்து பரிசேயரை, சதுசேயரை திட்டுகிறார். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை, பரிசேயரை உங்களுக்கு ஐயோ சர்ப்பமே என்று சொல்லி அவர்களை ஏசுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இதெல்லாம் செய்ததினால இந்த ஜூதர்களுக்குள்ளே ஒரு விதமான ஒரு கோபம், ஒரு விதமான வெறுப்பு, இதன் நிமித்தமாய் அவரை கொண்டு போய் பிலாத்துவிடத்திலே கொடுக்கிறார்கள். ஏனென்றால் அந்த காலத்தில் இருந்தது, இந்த ரோமர்கள் தான் இந்த மரண தண்டனையை கொடுக்க முடியும், சிலுவையுடைய மரண தண்டனையை கொடுக்க முடியும். எனவே ரோமர்கள் செய்ய வேண்டுமானால் அந்த காலத்திலே ரோமர்களுக்கு கீழே இந்த பிலாத்து தான் அவர் வந்து ஒரு கவர்னராக இருந்தார். எனவே பிலாத்திடத்திலே கொண்டு போய் அவரை எப்படியாவது சிலுவையிலே அறைய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். இப்பொழுது இயேசு சிலுவையிலே மரித்து விட்டார். ரைட். நாங்கள் இந்த நேரத்திலே அவர் சிலுவையில் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் பார்க்க போகிறோம். அது மிக முக்கியமான விஷயம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒருவர் வீட்டில் வயசானவங்க இந்த சாகிறதுக்கு கடைசி நிமிஷத்தில் அவங்க என்ன செய்வாங்க? சாக போகிறாங்க இன்னும் 2-3 நிமிஷத்தில். நீங்கள் இல்லை, வயசானவங்க 70-80 போடுவோமா, 90.
என்ன செய்வாங்க அவங்க? அவர்கள் இழுப்பார்கள். இழுக்கிற பொழுது அவளுக்கு நிறைய ஞாபகம் வரும். அந்த சொத்து, இந்த மகன், அது இது என்று அவர்கள் ஏதோ ஒன்றை சொல்ல ஆரம்பிப்பார்கள். அது இது என்று. ஆனால் வேர்ட்ஸ் வராது. அந்த நேரத்தில் பத்திரத்தில் கையெழுத்தை வாங்கி ஃபோனில் இருக்கிற ஃபிங்கரை நாங்கள் எப்படியாவது எடுத்து அந்த கடைசி நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அவர்கள் ஏதோ ஒன்றை சொல்ல நினைப்பார்கள். சிலர் சொல்லுவார்கள், என்ன எங்கேயும் கொண்டு போக வேண்டாம், என்னை கொண்டு போய் கேள்லையே நீ தாட்டுரு, எல்லாவிட்ட அந்த வீட்டை வந்து இன்னாரை கொடுத்துரு, இப்படி என்று நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் இயேசு அப்படி இல்லை. அவருக்கு தெரியும் நான் மறிக்கப் போகிறேன். அதற்கு முன்பதாகவே சில காரியங்களை அவர் செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஓகே, நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். லூக்கா 23வது அதிகாரம் 33வது வசனம். லூக்கா 23:33. லூக்கா 23வது அதிகாரம் 33வது வசனம். கபாலா ஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். ஓகே, 34 மட்டும் வாசிங்க. 34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஆமென். ஓகே, நீங்க இங்க பாத்தீங்கன்னா இயேசு சிலுவையிலே சொன்ன முதல் வார்த்தை இதுதான். நான் இதில் போட்டிருக்கிறேன், பெர்ஃபெக்ட் ஃபோர்கிவ்னஸ், மன்னிப்பு. தேவன் அவர் என்ன செய்தார்? பரிபூர்ணமான ஒரு மன்னிப்பை கொடுக்கிறார். யோசிச்சு பாருங்க, சிலுவையிலே இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். முழுவதும் அவரை தூங்க விடலை, விசாரணை என்று சொல்லி அவரை அங்கே இங்கே இழுத்து அடித்து, சவுக்கால அடித்து, அவரை துன்பப்படுத்தி, கையில் ஆணி காலில் ஆணி அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த தொங்கிக் கொண்டிருக்கிற இந்த இயேசு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் முதலாவது சொன்ன வார்த்தை, பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் இருக்கிறார். தெரியாமலா செஞ்சாங்க? ஆனால் இந்த வார்த்தையை நீங்கள் பார்க்கிற பொழுது இயேசு முதலாவது சொல்லுகிறார், இவர்களை மன்னியுங்க. நான் இதை சிந்திக்கிற பொழுது நான் சொன்னேன், ஏன் மன்னிப்பை கடைசியாக அவர் சொல்லியிருக்கலாம்? எல்லாம் முடிந்தது, பிதாவை இவர்களை மன்னியும் என்று. நான் நினைக்கிறேன் இயேசு சில நேரம் நினைச்சிருப்பாரு, ரைட், நான் மன்னிக்காமல் ஒருவேளை செத்து போயிடக்கூடாது என்றதற்காக நான் நினைக்கிறேன் என்ற கற்பனை அவர் சொல்லியிருப்பார், முதலாவது இவர்களை மன்னிங்க. எந்த நிலையிலே அவர் மன்னித்தார்? எந்த நிலையில மன்னித்தார்? உயிர் போகிற நேரம் மட்டுமல்ல, அந்த வேதனை, அந்த பயங்கரமான அந்த துன்பமான நேரத்தில் அவர் என்ன சொல்லுகிறாருடா? மன்னிங்க. இன்றைக்கு மன்னிப்புன்றது எங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வேர்ட்ஸாக இருக்கு? எனக்கு பிடிக்க என்ன மன்னிப்பு. இன்றைக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம்? ரைட், இன்றைக்கு இயேசு அதை சொன்னார், மன்னியுங்கள் பிதாவே என்று. இன்று கிறிஸ்தவர்களாகி நாம் மன்னிப்பை பற்றி இன்றைக்கு என்ன நினைக்கிறோம்? இன்றைக்கு மனிதர்கள் நிறைய பேர் இன்றைக்கு மன்னிக்காமல் நிறைய பேர் மறித்து கொண்டு போகிறார்கள். இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ளே இருக்கிறோம். ஓகே, ரட்சிப்புக்கு முன்பதாக எப்படியோ நாங்கள் வாழ்ந்து விட்டோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு குடும்பத்துக்குள்ளே அப்பா பிள்ளை, அப்பா மகன், அப்பா மகள், பெற்றோர் பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? மன்னிக்க முடியாமல் இருக்கிறோம் சில விஷயங்களை. இந்த ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக அவங்க என்னதான் செய்திருக்கட்டும், மன்னிங்க. ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்கள் மன்னிங்க. ஏனெண்டா அவர் அந்த மன்னிப்பு எப்பொழுது கொடுத்தாருண்டா, மாம்சீகமாக இருக்கிற பொழுது. அவர் கடவுளாக இல்லை. வேதம் சொல்லுகிறது அவர் 100% அவர் மனிதனாக இருந்தார், 100% அவர் தெய்வமாக இருந்தார். ஆனால் இவர் இந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, பாடுபடுகிற பொழுது சாதாரண ஒரு மனிதனாகத்தான் அவர் இருந்தார். இன்றைக்கு நாங்கள் நினைக்கிறோம் அது முடியாது. எப்படி சொல்லுவோம்டா, ஏய் நான் செத்தாலும்
அவனை என்ன செய்ய மாட்டேன், மன்னிக்க மாட்டேன். இன்றைக்கு அப்படி வேர்ட்ஸை நீங்கள் பாவிக்கிறீங்களா? செத்து போனாலும் அவன் கண்ணில் நான் முழிக்க மாட்டேன் இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், அவர் எங்களுக்காக மன்னித்தார். நாம் மற்றவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கிறோமா? இல்லை நீங்கள் மன்னிப்பு பெற வேண்டிய ஒரு நபராக இருக்கிறீங்களா? இந்த கால வேளையில், இந்த ராத்திரி வேளையில் நீங்கள் யாரையாவது மன்னிக்க வேண்டுமா? இல்லாவிட்டால் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது மன்னிப்பு தேவையா? நாங்கள் ஒப்புரமாக வேண்டும். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மன்னிப்பு என்பது சாதாரணமாக வந்து விடாது. அது எப்படி வந்ததென்றால் அன்பு. யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். இந்த அன்பு ஒரு மனிதனுக்குள்ள இல்லாவிட்டால், நாங்கள் ரட்சிக்கப்பட்ட எங்களுக்குள்ளே அந்த அன்பு இல்லாவிட்டால் sorry.com நீங்கள் அந்த அன்பை உங்களுக்குள்ளே நீங்கள் கொண்டு வர வேண்டும். அதுக்கு என்ன செய்யலாம்? வசனத்தை வாசியுங்கள், இன்னும் அவரோடு கூட டைம் கொடுங்க, அவரோடு கூட நீங்கள் சேர்ந்து வாழ பழகுங்க, அவரோடு கூட நீங்கள் உறவில் இருங்க. அப்படி இருக்கிற பொழுது இந்த அன்பு வரும். எனவே இயேசு சொன்னார், பிதாவை இவர்களை மன்னியும். இன்றைக்கு நாங்கள் மற்றவர்களை மன்னிக்கிறோம். ஒருவேளை இந்த நேரத்தில் உங்களுக்கு ஞாபகம் வரலாம், அந்த நபர், அந்த கால், அப்பா, அம்மா, சகோதரங்கள், நீங்கள் உடனடியாகவே நீங்கள் அந்த ஆராதனை முடிஞ்சோடனே எல்லாவற்றால் இப்பே நீங்கள் எழும்பி போய் சொல்லணுமென்றாலும் பரவாயில்லை, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நாங்கள் மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம், மன்னிப்பை கொடுப்போம். இரண்டாவது அவர் சொன்ன வார்த்தை பரிபூரணமான ஒரு விடுதலை. பரிபூரணமான ஒரு விடுதலை, பெர்ஃபெக்ட் லிபரேஷன். பரிபூரணமான ஒரு விடுதலையை தேவன் கொடுத்தார். லூக்கா 23வது அதிகாரம் 39 43 வரையான வசனங்கள். லூக்கா 23 39 43 வரையான வசனங்கள். நான் அதை வாசிக்கிறேன். இப்ப 3 பேர் அந்த கொல்கதாவிலே, அந்த மலையிலே இவர்கள் என்ன செய்கிறார்கள்? 3 பேர் இருக்கிறார்கள். 2 பேர் கள்ளன், ஒரு ஆள் இயேசு. அந்த காட்சியை நீங்க பாருங்க. இந்த 2 கள்ளர்களுக்கு நடுவிலே இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருண்டா இருக்கிறார். இந்த 2 கள்ளன்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு கள்ளன் என்ன சொல்லுகிறான்டா, ஒரு கள்ளன் என்ன சொல்லுகிறான்டா, இவர் செய்த குற்றத்திற்காக இவர் என்ன செய்கிறார்? தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் ஒருவன் சொல்லுகிறான், அப்படி அல்ல. நாங்கள் அந்த வசனத்தை வாசிப்போமா? லூக்கா 23 39 அந்த வசனங்களை வாசிங்க. சத்தம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் இரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாதொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். 43 இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றான். ஆமென். இயேசு சொல்லுகிறார், இந்த விஷயம் சொல்றார், இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அவர் சொன்ன வார்த்தை, 2வது வார்த்தை, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய். இன்றைக்கு நாங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த 2 கள்ளர்கள், அவர்களுக்கு லாஸ்ட் மினிட் அவர்கள் மரித்து போக போறார்கள். இன்னும் பியூ செகண்ட், அல்லாவிட்டால் சில வினாடிகள், நிமிஷங்கள் அவர்கள் மரித்து போக போகிறார்கள். அதில் ஒரு கள்ளன் சொல்லுகிறான், அவரை நிந்திக்கிறான், நீ ஒரு மெய்யான மேசியாவா இருந்தால் நீ என்ன செய், எங்களையும் ரட்சித்துக்கொள், நீயும் ரட்சித்துக்கொள். ஆனால் அவன் பக்கத்தில் தான் சொல்றான், அப்படி அல்ல, நாங்கள் நியாயப்படி நாங்கள் தண்டிக்கப்படுகிறோம், அவரோ நியாயம் இல்லாமல் அவர் தண்டிக்கப்படுகிறார். ஆனால் இயேசு ஒரு விஷயத்தை சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னோட கூட நீ பரதேசிலே இருப்பாய். நீங்க பார்க்கலாம், இன்றைக்கு அந்த 2 கள்ளன்ல எந்த கள்ளனா நாங்கள் இருக்க விரும்புகிறோம்? கள்ளனாவே இருக்க விரும்பல. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. 2 கள்ளன்ல இன்றைக்கு நாங்கள் எப்படிப்பட்ட ஆட்களாக இருக்கிறோம்? இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு நபராக இந்த இடத்துல இருக்கிறீங்களா? ஆண்டவரை தூசிக்கிற நபராக இந்த இடத்துல நாங்கள் அமர்ந்திருக்கிறோமா? உங்கள் நிமித்தமாக ஆண்டவரை நாம மகிமைப்பட்டு கொண்டிருக்குதா?
உங்கள் நிமித்தமாக தேவனுடைய நாமம் தூசிக்கப்பட்டு கொண்டிருக்குதா? ஆனால் அந்த கல்லனுக்கு ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு நாங்கள் நிறைய விஷயங்களை நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறார்களை பார்த்து சொல்கிறோம், இவன் சபைக்கே வர்றது தகுதி இல்லாத ஒரு ஆள், இவனே ரட்சிக்கப்பட்டான். இந்த நபர் ஒரு பயங்கரமான மோசமான ஆள், அந்த பரிசேயன் மாதிரி. இவன் ஒரு கள்ளன், இவன் ஒரு கொலைகாரன், இவன் ஒரு குற்றவாளி. இப்படித்தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? மற்றவர்களை நாங்கள் நியாயம் தீர்த்துக்கொண்டே இருக்கிறோம். ஒரு சபையில் ஒருவர் வந்து சொன்னாராம், ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, அவங்க கணவன் வந்து ரட்சிக்கப்படவில்லை. அந்த அம்மா அவங்களுக்கு வயது ஒரு 40-47 வயது இருக்கும். அவங்க வந்து ரட்சிக்கப்பட்டு விட்டாங்க. ஆனால் இவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள், விரும்பி திருமணம் செய்து கொண்டார்கள். நாட்கள் போக போக குடும்பத்துக்குள்ளே நிறைய பிரச்சனை. அப்போ அந்த பாஸ்டர் இடத்துல வந்து அந்த அம்மா சொல்லுகிறார்கள், என்னுடைய கணவனுடைய ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அப்போ இவர் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பாராம். ஓகே, அவங்க ரட்சிக்கப்பட வேணும், அவருடைய கணவன் ரட்சிக்கப்பட வேணும், மனம் திரும்ப வேண்டும். ஜெபம் முடிய அவங்க சொல்லுவாங்களாம், அவர் ரட்சிக்கப்படவே மாட்டார், அவர் மனம் திரும்பவே மாட்டார். அப்படி கொடுமையான மனுஷன், இந்த உலகத்திலே கொடூரமான ஆள்டா என்ற புருஷன் தான் என்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்களாம். அப்போ பாஸ்டர் கேட்டாரா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்களான்னு? அவ சொல்ல, ஓ நான் ரட்சிக்கப்பட்டேன். நீங்களே ரட்சிக்கப்பட்டிருக்கும் பொழுது அவர் ரட்சிக்கப்படுறது அரிதாக இருக்கும். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், மற்றவர்களை நாங்கள் குற்றம் படுத்தி கொண்டே இருப்போம். அவர் சரியில்லை, இவர் சரியில்லை இது. ஆனால் இவருக்கு வந்து 3 மாதம் பேப்டிசம் கிளாஸ் இல்லை, இவருக்கு வந்து மெம்பர்ஷிப் இல்லை, இவருக்கு வந்து எந்த விதமான ஒரு டீச்சிங்கும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு என்னோட கூட பரதேசில் இருப்பாய். எனவே தேவனுடைய லீடிங்கை வந்து நாங்கள் கட்டுப்படுத்த முடியாது. அதனால நான் சொல்லலை நீங்கள் மெம்பர்ஷிப் எடுக்கக்கூடாது, நீங்கள் பேப்டிசம் எடுக்கக்கூடாது. நாங்கள் ஒழுங்குக்குள்ளே இருக்க வேண்டும். ஆனால் இங்கே நாங்கள் பார்க்கிற பொழுது ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். எங்களுடைய மனம் இதைத்தான் பார்க்குறார், மனம் திரும்புதல். இன்றைக்கு நாங்கள் வாயால் சொல்லலாம், ஓகே நான் நல்லா இருக்கிறேன், நான் மனம் திரும்பிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எங்களுடைய உள்ளம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? எங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது? எந்த கல்லன் மாதிரி இருக்கு? எனவே நாங்கள் மாறுகிற பொழுது ஆண்டவர் எங்களுக்கு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். 3வது நாங்கள் பார்க்க போகிறோம், பரிபூர்ணமான ஒரு பாதுகாப்பு. எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் எங்களுக்கு கொடுக்கிறது ஒரு பரிபூர்ணமான பாதுகாப்பு. சிலுவையிலே அவர் இருந்து சொல்லுகிறார், பெர்ஃபெக்ட் ப்ரொடெக்ஷன். எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் வாசிச்சுக்கொள்ளலாம், யோவான் 19வது அதிகாரம், யோவான் 19வது அதிகாரம் 26வது 27வது வசனங்களை நாங்கள் வாசிப்போம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஆமென், ஆமென். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த மரியாளுடைய நிலையை நீங்கள் யோசிச்சு பாருங்க. 33 வருஷம் ஒரு பிள்ளைய வளர்த்து அந்த பிள்ளைக்கான எல்லா காரியத்தையும் செய்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த மரியாள் அழுதாங்க தான். ஆனால் அவங்களுடைய உள்ளத்தில் இருந்தது, இது தேவனுடைய திட்டம். இயேசு வயிற்றில் இருக்கும் பொழுதே மரியாளுக்கு தெரியும் தேவனுடைய திட்டம் என்னன்னு. ஆனால் யோசிச்சு பாருங்க, வேற பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆனால் இயேசு அவனுடைய அம்மாவுக்கு எப்படி உண்மையாக இருந்திருப்பார். அந்த பிள்ளை சிலுவையில் இருக்குது, சாக போதும், மறிக்க போகுது. அந்த தாயுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? அந்த நேரத்தில் இயேசு தவிக்க விட்டுட்டு போகல, தனியே இருக்க விட்டுட்டு போகல. அன்பான அந்த சீஷன் ஜோவானை பார்த்து சொல்லுகிறார், இதோ இது முதல் உனக்கு இவங்க தான் அம்மாவாக இருப்பாங்க, இவர் தான் உனக்கு பிள்ளையாக இருப்பாங்க. ஆண்டவர் உறவை மதிக்கிறவராக இருக்கிறார். உறவுகளை இயேசு மதிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் உறவுகளை எவ்வளவு தூரம் நாங்கள் மதிக்கிறோம் யோசிங்க. என்னுடைய மனைவியை நான் எவ்வளவு தூரம் நான் நேசிக்கிறேன், என்னுடைய மனைவி என்னை எவ்வளவு தூரம் நேசிக்கிறாள்.
நாங்கள் எங்களுடைய அம்மாவை எவ்வளவு தூரம் நேசிக்கிறோம், அப்பாவை எவ்வளவு தூரம் நேசிக்கிறோம், எவ்வளவு தூரம் இருக்கிறோம் என்பதல்ல, எவ்வளவு நேசத்தோடு இருக்கிறோம், எவ்வளவு உண்மைத்தன்மையாக இருக்கிறோம். சீஷர்கள் எல்லாருமே 12 பேரும் அகால மரணம்டா வயது வாரதுக்கு முன்பதாகவே மறித்து விட்டார்கள். 48 50 உள்ளே மறிச்சிட்டாங்க. எல்லாரையும் கல்லறிஞ்சு கொண்டாங்க, சிலுவையில் அரைஞ்சு கொண்டாங்க. ஆனால் யோவான் மாத்திரம் அவருடைய வயது நீண்ட காலத்துக்கு பிற்பாடு தான் அவர் மறித்தார். இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், எங்களுக்கென்று ஒரு கடமைகள் இருக்கிறது. இயேசு சிலுவையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம், உங்களுக்கென்று சில கடமைகள் இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கென்று ஒரு கடமை இருக்கிறது. உங்களுடைய பெற்றோரை நீங்கள் வளர்ந்த பிற்பாடு அவர்களை கவனிக்க வேண்டிய ஒரு கடமை உங்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், ஈஸி வேயை நாங்கள் பார்க்க வலிக்கிடுறோம். வயதானோடனே கொஞ்சம் எல்லாம் மூட்டை கட்டிட்டு கொண்டு போய் எங்கேயாவது ஒரு ஹோமில் அடிச்சுடுவோம். ஆளு மாதம் காசை கட்டி விட்டா சரி, ஓகே, கதை காலி. ஆனால் இயேசு இன்றைக்கு உறவை மதிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில இருக்கிற உறவு இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போயிருக்குது. குடும்பங்கள் பிரிந்து போயிருக்கிறது. நீண்ட காலம் பேசாம, உறவுகளுக்குள்ளே நிறைய நாள் பேசாம வீட்டுக்குள்ளே இருக்கிற நபர்களும் இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நாங்கள் உறவை நேசிக்க. இன்றைக்கு நாங்கள் உறவுகளை மதிக்கிறோமா? இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய சொந்தங்களை நாங்கள் மதிக்கிறோமா? உறவுகளை, எங்களுடைய சகோதரங்களை நீங்கள் மதிக்கிறீர்களா? உங்களுடைய சகோதரங்களை நீங்கள் மதிக்கிறீர்களா? அவர்களை பராமரிக்கிறோமா? எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் பராமரிக்கிறோமா? இன்றைக்கு தேவன் எங்களை ஒரு ஆசாரியராக நியமித்திருக்கிறார். எங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு மேப்பனாக எங்களை வச்சிருக்கிறார். யார்? தலைவன், வீட்டு தலைவன், தலைவி. அதே மாதிரி ஒரு கிறிஸ்துவாக நாங்கள் இருக்கிறோம். கிறிஸ்துவை போல நாங்கள் குடும்பத்தை நேசிக்கிறவர்களாக கிறிஸ்துவாக இருக்கிறோம். இயேசு எப்படி குடும்பத்தை நடத்தியிருப்பார்? அவருடைய அம்மாவை எப்படி நடத்தியிருப்பாங்க? எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ உன் மகன், இதோ உன் தாய். ரைட், நாங்கள் வேகமாக போகலாம். பரிபூர்ண பலி, 4வது வார்த்தை. இயேசு பரிபூர்ணமான ஒரு பலியை இங்கே கொடுக்கிறார். பெர்ஃபெக்ட் சாக்ரிஃபை. இது ஒரு பரிபூர்ணமான பலி. 4வது அவர் சொல்லுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? மத்தேயு 27வது அதிகாரம் 46வது வசனம். நீங்க பார்க்கலாம், இயேசு முழுவதுமாக அவர் என்ன செய்தார் என்றார், தன்னை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு சிலர் சொல்லுகிறார்கள், இயேசு அவர் முழு பாவத்தையும் சுமந்ததினால, மனுகுலத்துடைய எல்லா பாவங்களையும் சுமந்ததினால பிதா அவருடைய முகத்தை மறைத்து விட்டார் என்று. ஆனால் இதில் ஒரு தியாலஜிக்கல் ப்ராப்ளம் ஒன்று இருக்கிறது. என்னென்னா, பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் மூவரும் ஒருவர் தான். இது விளங்கி கொள்வது கஷ்டமாக இருக்கும், ஆனால் விளங்கி கொள்ளத்தான் வேணும். ஏண்டா, பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். சிருஷ்டிப்பில், ஆதியாமத்தில் அவர்கள் மூவரும் ஒன்றாகத்தான் வேலை செஞ்சுங்க. சிலுவை மரணத்தில் 3 பேரும் ஒன்றாகத்தான் வேலை செஞ்சாங்க. ஆனால் ஆண்டவர் சில காரியங்களை நீங்கள் பார்க்கலாம், எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் சில காரியங்களை. தாவீது 22வது வசனத்தில் சொல்லுகிறார். 22வது வசனத்தை வாசிக்கலாம். 1 விவேகன 22வது சங்கீதம் 22. சங்கீதம் 22 1 வாசிங்க. சங்கீதம் 22 1வது வசனம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதிரை சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? ஓகே, ரைட், போதும். இங்க பாத்தீங்கன்னா தாவீதும் இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கார். ஒருவேளை இயேசு வேதாகமத்தை வாசிக்கிற ஒரு நபராக இருந்திருக்க வேண்டும். தாவீதும் தன்னுடைய நெருக்கத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? இன்றைக்கு நீங்க மனிதர்கள் உங்களை சுற்றி இருக்கிறார்கள். ஒரு பழமொழி ஒன்று இருக்குதாம், நாங்கள் சிரிக்கிற பொழுது இந்த உலகமே எங்களோடு சேர்ந்து என்று சிரிப்பார்கள். ஆனால் நீங்கள் அழுகிற பொழுது எப்படி அழுக வேண்டும்? ஒண்டியா தான் அழணும். மலேசியா பாச ஒண்டியா தான் நீங்கள் அழணும். சுற்றி இருக்கிறவங்க ஓடிடுவாங்க. ஓ, ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஓடிடுவாங்க.
இயேசு அந்த மனுஷ தன்மையிலே மனிதனாக இருக்கிற பொழுது அவ்வளவு வெயிட், அவ்வளவு சுமைகளை அவர் சுமந்து கொண்டு ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன். இன்றைக்கு நீங்களும் ஒருவேளை கைவிடப்பட்ட நிலையில் இருந்து நீங்கள் கதறுகிற ஒரு நபராக இருக்கலாம். மனிதர்களை நம்பி 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 ஏமாந்த ஒரு நபராக இருக்கலாம். உங்களுடைய கொம்பெனியாக இருக்கலாம், அல்லாவிட்டால் உங்களுடைய குடும்பமாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம். உங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்து எங்களுக்கு ஆப்பு வச்ச நிறைய பேராக இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற அந்த பாரம் எங்களுக்கு இருக்கிறதா? இயேசு இங்கே பார்க்கிற பொழுது அவர் ஒரு பரிபூர்ணமான ஒரு பலி. ரோமருக்கு சொல்லுகிறார், நாங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை, நாங்கள் ஜீவ பலியாக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜீவ பலியாக எப்படி ஒப்பு கொடுப்பது? இன்றைக்கு ஈஸி. நாங்கள் இன்றைக்கு இரத்த சாட்சியாக மறிப்பது ஈஸி. இன்றைக்கு உங்களை வந்து கேட்குறாங்க, சசி இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களா? சசி என்ன சொல்றியா, ஏற்றுக்கொள்கிறீங்களா? அல்லாவிட்டா ஏற்றுக்கொள்ளலையா? நீ ஏற்றுக்கொள்ளுகிறாய் என்று சொன்னால் உன்னை சுற்றுவன். நீ ஏற்றுக்கொள்ள இல்லை என்று சொன்னீங்கன்னா உயிரோடு இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், சசி என்ன சொல்லுவார், நான் ஏற்றுக்கொள்கிறேன். இது வெரி சின்னாங்க, வெரி ஈஸி. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் மறிப்பது தான் கஷ்டம். ஐயோ, இந்த கை இருக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ 2 கண்ணோட நீ என்ன செய்கிற? நரகத்தில் போகிறதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனா, இவனுடைய கண் பாவம் செஞ்சுட்டா என்ன செய்யலாம்? ஒரு கண்ணை ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டு நீ அங்கே பரலோகத்தில் வந்து இருக்கலாம். ஈஸி. இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் சாக வேண்டும். எதற்காக? கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு. எல்லாரும் ஏசுவாங்க, நீ ஒரு மடையன், நீ ஒரு முட்டாள், உனக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள் எவ்வளவுதான் நல்ல ஒரு வேலை செய்கிற ஒரு ஆளாக இருக்கலாம், கஷ்டப்பட்டு நீங்கள் ஒரு செய்கிற, ஐயோ இந்த மனுஷன் இன்றைக்கு திட்டு வாங்க வேண்டும். ஆனால் அப்படி இருந்து நாங்கள் எப்படி இருக்கிறோம்? நாங்கள் ஜீவ பலியாக நாங்கள் ஒப்பு கொடுக்குறோமா? எம்ஜிஆர் சிலையை எத்தனை பேருக்கு தெரியும்? எம்ஜிஆர் செத்துட்டாரு, அவருடைய சிலை எல்லா இடமும் வச்சுருக்காங்க. மலேசியாவில் இருக்கா எம்ஜிஆர் சிலை? இல்லை, நல்லதாக போச்சு. ஓகே, இந்த எம்ஜிஆர் சிலைக்கிட்ட போய் ஒருவர் என்ன செய்தாராம்? ஏசினாரா, நீ ஒரு மனுஷனா, நீ ஒரு பொம்பளை கல்லன், அப்படி இப்படின்னு சொல்லி எம்ஜிஆரை பார்த்து ஏசுன்னு ஏசிருக்கார். ஆனால் எம்ஜிஆர் இப்படியே நின்றுருக்கு. எம்ஜிஆர் ஒன்றுமே செய்யலை. எம்ஜிஆர் செத்துட்டு. இன்றைக்கு நாங்கள் சாக வேணும். ஆக்கள் ஏசுறாங்களே, இப்படி இருந்துட்டா ஒரு தரம் ஒன்றும் சொல்ல மாட்டான். ஆளுக்கு ஓடிட்டு போல. நாங்கள் ஜீவ பலியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறவர் பொழுது எங்களுடைய பாஸ்டர் சொல்லுவார், நீங்கள் ஊழியத்துக்கு வாரீங்களா தம்பி? அப்படி வாரீங்கன்னா உங்களுடைய ரோச நரம்பை முதலாவது நீங்கள் ஆப்ரேட் பண்ணி எடுத்துடணும். இந்த ரோசம், இந்த வெக்கம், இந்த மானம், இந்த சூடு சுரணை இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா கண்டோன்னு மீசுவான். நீங்கள் வேர்ஷிப் பாட்டு நல்லா பாடுறீங்க, யாராவது வந்து ஓகே இன்றைக்கு வாங்க நாங்கள் சிரிப்பாண்டிக்கு போகும்போது கூப்பிட மாட்டாங்க. ஆனால் ஒரு பாட்டு இன்றைக்கு கோட்ஸ் கொஞ்சம் ஓடிட்டு அப்படி அப்படின்னு என்ன அடி அடிக்கிறாரு, ப்ராக்டிஸ் இல்லை. இதுதான் இந்த உலகம், தெரியும். ஆனால் இங்கே தான் நாங்கள் வாழணும், இங்கே தான் நாங்கள் வாழணும். ஆனால் ஆண்டவர் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைம் நீங்கள் ஒரு 2 கையை உயர்த்திட்டு ஒரு 10 நிமிஷம் நில்லுங்க பார்ப்போம். நாங்கள் இங்கே படுற பாடு மேலே இருந்து கையை உயர்த்துங்க, பாட்டு படிங்க. இதுதான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஆனால் இயேசு 3 மணித்தியாலம் கிட்டத்தட்ட ஜீவ பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். பலியாக ஒப்பு கொடுத்தார். எவ்வளவு வலி தெரியுமா? ஆனால் இயேசுக்கு அந்த வலி சிம்பிளா தெரிஞ்சது எங்களுடைய பாவத்தை விட. நீங்க செய்கிற ஒவ்வொரு தவறு, நாங்க செய்கிற என்னையும் சேர்த்து நாம செய்கிற தவறு, அந்த சிலுவை பலி கூட அவருக்கு ஈஸியாக இருந்தது. அவ்வளவு அநியாயம் செய்கிறோம் நாங்கள். அவ்வளவு வார்த்தைகளை கேட்கிறோம், வசனத்தை படிக்கிறோம். இங்கே வருகிற பொழுது நான் சொல்லுவேன், ஒரு மாஸ்க் எங்களுக்கு இருக்குது. புலி மாஸ்க், நாய் மாஸ்க், குரங்கு,
இதெல்லாம் நாங்கள் இங்கே வரும்போது ஒரு பரிசுத்தமான ஒரு மாஸ்கை போட்டுறோம். வெளியில் போனோன்னு டக்குன்னு தூக்கி என்ன கேனோட்டேன், இது வேலை செய்யாது. எனவே இப்படியானவர்களுக்கு இப்படியான விஷயங்களுக்கு உண்மையாகவே தேவன் sorry.com என்று தான் சொல்லுவார். அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே கர்த்தாவே என்று கத்தினார்கள். ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை அறியேன். வாய், நான் அற்புதம் செய்தேன், அடையாளம் செய்தேன், அது செய்தேன், இது செய்தேன், ஆனால் உங்களை அறியேன், நீ என்னுடைய சித்தத்தின்படி செய்யவில்லை. எனவே தேவன் தம்முடைய சித்தத்தை செய்வதற்காக அவர் எங்களை விரும்புகிறார். எனவே ரோமருக்கு பவுல் சொல்லுகிறார் 12ஆம் அதிகாரத்தில், உங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுப்பதை நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எனவே நீங்கள் இந்த உலகத்துக்கு மொத்தவேசம் தெரியாமல் நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நீங்கள் உங்களுடைய உள்ளம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாக இருக்கிறீர்கள். நாம் மறுரூபமான எங்களுடைய உள்ளம் புதிதாகணும். ஒவ்வொரு நாள் நாங்கள் கழுவணும், வாஷிங் மிஷினுக்கு தூக்கி போட்டுருணும். எனவே நாங்கள் கழுவி சுத்திகரிக்கணும். எங்களோட உடுப்பை பார்த்தீங்கன்னா நாங்கள் கழுவாமல் நாங்கள் போட மாட்டோம். ஒரு வாரம் ஒரு உடுப்பை கழுவாமல் போட்டுடுவாங்க. நீங்கள் சேர்ச்சிங்க எல்லாம் பொத்துன்னு விழுவா. ரைட், நாங்கள் 4வது 5வது வேகமாக நாங்கள் போவோம். 5வது விஷயம், பரிபூர்ணமான வேதனை. தேவன் எங்களுக்காக பரிபூர்ணமான அவர் வேதனையை அவர் அடைந்து கொண்டார். நீங்கள் வாசித்துக் கொள்ளலாம், யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனம். 19வது அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார். ஓகே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்திரையா இருக்கிறவங்க ஹல்லேலூயா. டைம் ஓகே ஓகே. எனவே ஆண்டவர் சொல்கிறார், நான் தாகமாக இருக்கிறேன். அவர் இவ்வளவு பாடு, இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு இது, இரவு முழுக்க அவங்களுக்கு இயேசுக்கு தண்ணி கொடுத்தாங்களோ தெரியல, ஆனால் இவ்வளவு வேதனையிலே இயேசு சொல்லுகிற 5வது வசனம், நான் தாகமாக இருக்கிறேன். நீங்கள் பசியை நீங்கள் ஓரளவு தாங்கி கொள்ளலாம். பசியை தாங்கி கொள்ளலாம். யாராவது பாஸ்டிங்கில் போனீங்களா இந்த வாரம்? வெரி குட். ஓகே ஓகே குட். ஆனால் பசியை ஓரளவு தாங்கிக்கலாம். ஆனால் நீங்கள் தண்ணியும் குடிக்காமல் இருந்தீங்களா யாராவது? அதுக்காக பாஸ்டிங்னு சொல்லி 5-6 தேத்தாரியை அடித்தா ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு தாகமாக இருந்தார். என்ன தாகம்? அவருக்கு ரியலாகவே அவருடைய தாகம் வந்தது. அவருடைய நான் வறண்டு போயிருக்கும், வெயிலாக இருந்திருக்கும். சிலுவை அவ்வளோ தூக்கி கொண்டு போயிருப்பார். இரவு முழுக்க அங்கவா இங்கவான்னு இழுத்துட்டு போனாங்க, அடித்தார்கள், அவரை ஏளனம் செய்தார்கள். அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார், தாகமாக இருக்கிறேன். இயேசு ரியலாகவே தாகமாக இருந்தது என்று சொல்லியிருந்தாலும், ஒருவேளை அவர் அந்த சுற்றி இருந்த மக்களை பார்த்து ஒருவேளை அவர் சொல்லியிருக்கலாம். ஏனென்றா அந்த யூத மக்கள் சொல்லுகிறார்கள், இவனுடைய இயேசுவா சொல்றாங்க, இவனுடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்களுடைய பிள்ளைகள் மேலும் வர கடவது. பாருங்க, ரோங்கான ஒரு விஷயம். இன்றைக்கு நீங்க நிறைய பேர் உங்களுடைய வாயின் வார்த்தைகள் கவனம். நாங்க சும்மா ஜோக்கு சொல்ல, நாங்க ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இந்த ஆளை சுகமாக்குங்க, வர விட்டுதலையாக்குங்க. அதே வாயில போய் சொல்ல போறோம், இந்த கொர்றாங்க எருமை, நாய், பன்னி இதெல்லாம் சொல்லிட்டு ஒன்று சொல்லுவோம் பாருங்க, செத்து போதில்லையே. இந்த வேர்ட்ஸ் வேலை செய்யும். பாஸ்டர் முரளி என்ற ஒரு ஆள் இருந்தார். அவர் எங்களை ஒரு நண்பன் தான். அவருடைய மாமியார், ஒருவேளை அவங்க அந்த ஒன்லைனில் கேட்டாலும் பிரச்சனை தான், ஓகே சொல்லிடுவோம். அவங்களோட மாமிக்கு வந்து சரியான வயசாயிட்டு, 75-80 ஆயிட்டு. அவங்களுக்கு வந்து இந்த மைண்ட் வந்து ஓடிட்டு, மண்டை ஓடிட்டுன்ட்டா அவங்க எல்லாம் பேசுவாங்க. அவர் வரும்போதே இந்த வந்துட்டான் கள்ளன், என்னத்தை திருட போகிறான், ஆனால் அவர் தான் வீட்டு ஓனர், அப்படி சொல்லுவாங்க. அப்போ அவங்களோட மகள், அந்த முரளி பாஸ்டருடைய முரளியுடைய வைஃப், மனைவி, அவங்களுடைய மனைவி, பாஸ்டர் முரளியுடைய மனைவி, அவங்க தான் பராமரிக்கிறாங்க. அவங்களோட அம்மாவை அவங்க தான் பராமரிக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் அந்த அவங்க அம்மா கூப்பிட்றாங்க, ஏய் கமலா இங்கே வா வா வாண்டு. அவங்க
டார்ச்சர் தாங்க இல்லாமல் அவங்க சொல்லிட்டாங்க செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு வார்த்தையை. காலையில் போய் பார்க்க மனுஷன் செத்து போச்சுமே. சிலர் சந்தோஷப்படுறீங்க, அப்படியான ஆள் தேவை. இன்றைக்கு வாயின் வார்த்தைகள் மிகவும் கவனம். நாங்கள் இது அது இது என்று சொல்லி நாங்கள் சொல்கிறது, வேதம் சொல்லுகிறது மரணமும் ஜீவனும் எங்கே இருக்கா? நாக்கில் வச்சுங்க. இன்றைக்கி அதனால தான் இந்த நாக்கை பாருங்க, மற்ற அவயவங்களை மாதிரி இல்லை, ஸ்டீல் பண்ணிவிட்டு 32 ஸ்டீல் அப்படியே போட்டு உள்ளுக்கு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கு. ரெண்டா வெளியில் வந்தால் பெரிய பிரச்சனை. ஆனால் அப்படி இருந்து வெளியில் வார அப்படின்னா எவ்வளோ பிரச்சனை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேதனை நேரத்தில் அவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். காரணம், அவருக்கு தாகம் இருந்திருக்கலாம். ஆனாலும் இந்த மக்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூத மக்கள் சொன்ன மாதிரியே அவர்கள் 70வது நூற்றாண்டிலே இஸ்ரவேல் என்ற தேசமே இல்லாத அளவுக்கு அழிந்து போய்விட்டார்கள். அந்த மக்கள் எல்லாரும் சிதறடிக்கப்பட்டார்கள். ஈவன் கேரளா என்ற இடத்துல கூட ஜூதர்கள் அகதிகளாக வந்திருந்திருக்கிறார்கள். சரித்திரம் சொல்லுகிறது. எந்த இடத்துக்கு போனாலும் இந்த தமிழ் மக்கள் மாதிரி சிதறடிக்கப்பட்டார்கள். எல்லா இடத்துலையும் பரவி இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு நாடு இல்லை. ஹிட்லருடைய அந்த 2வது உலக யுத்த போரில் அவர்கள் அந்த அணு ஆயுதத்தை அல்லாவிட்டால் அந்த ஒரு வெப்பன்ஸ் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த தலைவர்கள் கேட்கிறார்கள் அந்த ஜூதனிடத்தில் வந்து, அந்த சயின்டிஸ்ட்டை வந்து, நாங்கள் என்ன செய்யணும், உனக்கு இப்படி ஒரு வேலையை எங்களுக்கு செய்து தந்திருக்கிற, நாங்கள் அந்த நாட்டோட சண்டை பிடிச்சி நாங்கள் ஜெயிச்சிட்டோம். அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு ஒரு நாடு ஒன்று வாங்கித்தாங்க, கெஞ்சினாங்க. ஒவ்வொரு ஜூதனும் சந்திக்கிற பொழுது சொல்லுவார்களாம், நாங்கள் இஸ்ரவேலில் ஒரு நாளைக்கு சந்திப்போம். என்ன நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் மலேசியாவில் இருக்கிறீங்க, உங்களுக்கு நீங்கள் இடம்பெயர்ந்து போன அனுபவம் உங்களுக்கு இருக்கா தெரியல. ஆனால் எங்களுக்கு நிறைய இருக்குது. இடத்தை எங்களை சொந்த ஊரை விட்டுட்டு வேறு இடங்களுக்கு நாங்கள் ஓடி போய் பல வருடம் இருக்கிற பொழுது அந்த சொந்த இடத்தை நினைச்சது ஒரு பாசம் வரும் பாருங்க. மாமா, சித்தப்பா, பெரியப்பா, நாங்கள் விளையாடின இடம், அந்த கிணறு, குளிக்கிற ஆற்றுல போய் பாயிறது, அதெல்லாம் மறக்க முடியாத சம்பவங்கள். ஜூதர்களும் இதை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நினைச்சு கொண்டிருந்தாங்க. காரணம், அவர்கள் சொன்ன அந்த சாப வார்த்தை அவருடைய வாழ்க்கையை அழித்து போட்டது. இங்கே நீங்க பார்க்கலாம், இயேசு ஏன் வேதனை மத்தியிலே, அந்த களைப்பின் மத்தியிலே, அந்த கவலையின் மத்தியிலே அவர் தாகமாக இருந்தாருண்டா நீங்க பார்க்கலாம். இன்றைக்கு அவர் எங்களுக்காகவே அவர் அந்த தாகத்தை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கு எங்களிடத்தில் ஒரு கேள்வி இருக்கிறது. நீங்கள் உங்களுக்குள்ளே அந்த தாகம் இருக்கிறதா? ஏதாவது ஒரு தாகம் இருக்குதா? ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்யணும் என்ற தாகம் இருக்குதா? ஆண்டவருக்காக நான் வாழணும் என்ற தாகம் உங்களுக்கு இருக்கிறதா? எவ்வளவு இருக்குது? எனவே நாங்கள் ஆண்டவருக்காக நாங்கள் வாழுவோம். ஆண்டவருக்காக எதையாவது ஒரு செய்யணும் என்ற ஒரு தாகம். ஆண்டவரே அதை செய்யணும், அதை செய்யணும். ஆண்டவருக்காக நாம் சாகிறதுக்கு முதல்ல ஒரு 10 பேரையாவது இயேசுக்குள்ளே நான் கொண்டு வரணுன்ற தாகம் இருக்கா? எல்லாவிட்ட அந்த சபையில் இன்னும் ஒரு கொஞ்சம் ஏராளமான ஆளுங்களை கொண்டு வரணும் என்ற தாகம் எங்களுக்கு இருக்குதா? நாங்கள் போம் வேகமாக. 6வது வார்த்தை, பரிபூர்ணமான வெற்றி. பரிபூர்ணமான வெற்றி. தேவன் ஒரு பரிபூர்ணமான ஒரு வெற்றியை அவர் கொண்டு ஏற்படுத்தினார். நீங்க பார்க்கலாம், யோவான் 19:30, முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை அவர் ஒப்பு கொடுத்தார். எனவே இயேசு எல்லாத்தையுமே டைம் பிரகாரமாக செய்தார். இந்த விஷயத்தெல்லாம் செய்துட்டு அவர் எல்லாம் முடிந்ததென்று அவர் என்ன செய்தார் என்றா, தன்னுடைய தலையை அவர் சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். நீங்க பார்க்கலாம், ஒரு பரிபூர்ணமான வெற்றியை இயேசு எங்களுக்காக செய்தார். அவருடைய சிலுவை மரணம் ஒரு ஜெயத்தை கொடுத்தது. இன்றைக்கு பிசாசு நினைச்சான், இதோடு ஆட்டம் முடிஞ்சது, என்னுடைய வேலை சக்சஸாக முடிஞ்சிட்டான். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை இயேசு உயிரோட மீண்டும் எழும்புவார். அதுதான் அந்த பரிபூர்ணமான ஒரு வெற்றியை தேவன் எங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, ஆரம்பம் ஓகே நல்லா தான் இருக்கணும். ஆரம்பம் நல்லா இருந்தாலும் எங்களுடைய முடிவு பூரணமாக இருக்க வேண்டும். நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம். நிறைய பிரச்சனை, நிறைய குறைகள், நிறைய அவமானங்கள், நிறைய நிந்தனைகள். ஆனால் உங்களுடைய மரணத்தின் முடிவில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீங்கள் சாவை பற்றி பேசக்க நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
சரியா? நாங்கள் எப்படியாவது நாங்கள் பரலோகம் போயிடுவோம்ன்ற ஒரு நிச்சயம் வரணும். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வாழணும். மரித்து பெட்டியில் இருக்கிறோம். சிலர் சொல்லுகிறார்கள் நாங்கள் பெட்டியில் இருக்கிற பொழுது நாங்கள் பக்கத்தில் இருப்போமா, அங்கே தொடுவோமா, பார்ப்போமான்னு. ஓகே, அப்படி இருந்தாலும் உங்களை பற்றி என்ன பேசுவாங்க? நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? நீங்கள் செத்த பிற்பாடு உங்களை பற்றி என்ன பேசுவாங்க? உங்களோட மனைவி என்ன பேசுவாங்க? அல்லாவிட உங்கள் கணவன் என்ன பேசுவார்? உங்களுடைய அம்மா என்ன பேசுவாங்க? உங்களுடைய அப்பா என்ன பேசுவார்? மரித்துக்கு போய் கிடக்கும்போது, ஓ நல்லா வாழ்தான், அந்த மாதிரி இருந்தான், உண்மையா நல்ல மாதிரி இருந்து மறிச்சான், அப்படி சொல்லுவாங்களா? இல்லாட்டி கையை விரிச்சிருவாங்க. ஆனால் இயேசுடைய இந்த இதை பார்த்தீங்கன்னா, மரணத்தை பார்த்தீங்கன்னா, அது முடிவு, அது ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக இருந்தது. பவுல் சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அப்படியாக நாங்கள் ஓட வேண்டும். நிறைய பிரச்சனை வரும். நீங்கள் ரோட்டில் காடியில் போகிறீங்க, நாய் வருதா குறுக்க? வருது, நாய் வர்றது கொண்டு நேரம் அடிக்கிறோமா? கொஞ்சம் நாங்கள் சைட் ஆயிரும். நிறைய காடி வருது, சில நேரம் ஒன் வேயாக இருக்குது, எப்படி ஓடுறோம்? வட்டி பிரேக் அடிக்க வேண்டிய இடத்துல பிரேக், ஆக்சிலேட்டர் கொடுக்க வேண்டிய ஆக்சிலேட்டர், திருப்ப வேண்டிய இடத்துல திருப்புறோம். இப்படி தான் வாழ்க்கை. எனவே சொல்லுவார்கள், இந்த ஃப்ளைட் வந்து ஏற்றும் பொழுதும் இறக்கும் பொழுதும் தான் கவனமாக இருக்கணுமா. மேலே போக கையை விட்டுட்டு ஹாய் பாய்ந்து பைலட் ஒரு வேளை சாப்பிட்டுட்டு வரலாம். ஆனால் இறக்கும்போது பைலட் அவதானமாக இறக்கணும். ஏற்றுக்கிற பொழுதும் கவனமாக இருக்கணும். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி தான். நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் ஆரம்பித்து விட்டோம், இப்பொழுது நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய முடிவு பரலோகமாக இருக்க வேண்டும். நாங்கள் அடுத்ததாக போவோம். 7வது வார்த்தை பரிபூர்ண முடிவு. பரிபூர்ண முடிவு. இயேசு எங்களுக்காக பரிபூர்ணமான ஒரு ஜெயத்தை கொடுத்தார். சிலுவை மரணம் சாதாரண ஒரு மரணம் அல்ல, அது ஜெயத்தின் மரணம். எங்களுக்காக யூத ராஜ சிங்கமாய் அவர் ஜெயம் கொடுத்த அந்த மரணமாக இருக்கிறது. முடிவு நாங்கள் இறுதியாக வாசிப்போம். லூக்கா 23:46 சொல்லுகிறது, பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். வாசிங்க அந்த வசனத்தை. 23:46. லூக்கா 23:46. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆமென். ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு விசேஷமான ஒரு காரியம், ஒரு வெளிப்பாடு. இயேசு ஆரம்பத்திலே பிதா என்று சொன்னார், பிதாவை இவர்களை மன்னியும் என்று. இடையில ஒன்றுமே அவர் பிதாவை பற்றி சொல்லல. ஆனா தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்து விட்டு அவர் எப்படி சொல்லுகிறார்? பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு முழு நிச்சயத்தோட, ஒரு முழுமையான ஒரு எண்ட், முழுமையான ஒரு முடிவு அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. எனவே எங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் ஒரு சரியான ஒரு முடிவுக்கு நேராக நாங்கள் போக வேண்டும். நீங்கள் எடுக்கிற முடிவாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை முடிவாக இருக்கலாம், அல்லாவிட்டால் உங்களுடைய கடைசி நேர காரியமாக இருக்கலாம். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா 100% அவர் சிறப்பாக தன்னுடைய வாழ்க்கையை அவர் நிறைவு செய்தார். நான் சொன்ன மாதிரி நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தார். எனவே அவர் மூலமாக எங்களுக்கு பெரிதான ஒரு ரட்சிப்பு வந்தது. ரைட், நாங்கள் இப்போ ஒரு வீடியோ ஒன்றை நாங்கள் பார்க்கலாம். அதற்கு முன்பதாக நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இயேசு எங்களுக்காக அவர் மரித்தார், அவருக்காக நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் அவருக்காக வாழ்கிறதுக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுப்போமா? என்ற பெரிய ஒரு வேலையை அவர் செய்திருக்கிறார். எதற்காக? எங்களை மீட்டுக் கொள்வதற்காக. அப்படிப்பட்ட தேவனை அவர் சொல்லுகிறார். ஒரு பாட்டு இருக்கிறது, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். நாங்கள் இந்த சிந்தனையோடு கூட நாங்கள் இந்த வீடியோவை பார்ப்போம். அதன் பிற்பாடு நாங்கள் ஜெபத்தோடு கூட நாங்கள் நிறைவு செய்வோம். அந்த நேரத்திலே வர்ஷிப் டீம் நீங்கள் முன்பதாக நீங்கள் வர முடியும். ஓகே, ஆண்டவராகிய இயேசு அவர் எங்களுக்காக அவர் மரித்தார். அந்த காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு சாதாரணமானதல்ல. ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இயேசு சொல்லியிருந்தால் ஒரு 2000-3000 தூதர்கள் வந்து அந்த நேரத்தில் அவர் காப்பாற்றிருக்க முடியும்.
நான் சொன்ன மாதிரி அவர் விரும்பி இந்த காரியத்தை அவர் செய்தார், விருப்பத்தோடு அவர் செய்தார். இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா அவர் மாம்சிகம், அவர் மனுஷனாகவே அவர் இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். நாங்கள் அப்படியே எழுந்து நிற்போமா? இந்த காட்சியை நாங்கள் பார்த்தபடி நாங்கள் எழுந்து நின்று எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்க போகிறோம். ஓகே, வாங்க. இயேசு அவர் எங்களுக்காக தம்முடைய சிலுவையிலே தம்முடைய உயிரையே கொடுத்தார். இன்றைக்கி நாங்கள் இந்த கேட்டிருக்கிற அந்த வார்த்தைகளில் ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு ஆண்டவர் பேசியிருப்பார். நாங்கள் சொல்லுவோமா, ஆண்டவரே நீங்கள் சொல்லுகிறபடியே நான் செய்கிறேன். எத்தனை பேர் நீங்கள் தீர்மானம் எடுக்கிறீங்க, நான் உமக்காக வாழ விரும்புகிறேன் இயேசுப்பா. ஆண்டவரே, நீர் எனக்காக எத்தனை வேதனைகளை நீங்கள் அடைந்தீங்க. அந்த சிலுவை மரணம் என்பது சாதாரணமாக நாங்கள் சொல்லிவிட முடியாது, பயங்கரமானது. நாங்கள் இந்த நேரத்திலும் கூட கண்களை மூடி கொஞ்ச நேரம் நாங்கள் ஜெபிப்போமா? ஆண்டவரிடத்தில் எங்களை ஒப்பு கொடுப்போம். நான் செய்த நீங்கள் செய்த பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே மரித்தார். நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே